வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இந்தி சினிமால 2014ல வெளியான மஜிலி ஜால்கி ராணி ஏய் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ஸ்வாரா பாஸ்கர் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. ராஞ்சனா படத்துல வருவாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா போகும். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஃபேக்டரி வேலைக்காக புதுசா ஒரு ஊருக்கு வராரு. புதுசா ஒரு வீட்டுல தங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுல தங்க ஆரம்பிச்சதுல இருந்து பேய் நடமாட்டத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அந்த பேய் ஒரு ஸ்டேஜ்ல இவங்களையே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அந்த பேய் யாரு, எதுக்காக இவங்களை கண்ட்ரோல் பண்ணுது, எதுக்காக இவங்களை காயப்பத்துது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதில இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பிரதாப் சிங்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட வாய்ஸ் ஓவர்ல சில விஷயங்களை இவர் சொல்ற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா பேய் ஓட்டுற வேலை தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. காசுக்காகலாம் இந்த வேலையை இவர் பண்ணல. பேய்களுமே ஒரு உயிர் தான், அதுக்கு மோட்சத்தை எப்படியாவது நம்ம தரணும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிப்பாரு. பேய்கள்லயே சில கெட்ட பேய்லாம் இருக்கும், அதுக்கு கூட நான் மோட்சத்தை தருவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு லேடி வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க, இவரை வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த லேடியோட பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு போல. அந்த பொண்ணை இந்த சாமியார் கிட்ட கூட்டு வரலாம் நினைக்கிறாங்க. ஆனா இந்த பிரதாப் சிங் வந்தது அந்த பேய்க்கு தெரிஞ்சிருது போல. அந்த பொண்ணு வரமாட்டேன்ற மாதிரி அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. நானே அந்த இடத்துக்கு வரேன்ற மாதிரி பிரதாப் சிங் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணு இப்ப அம்மாவையும் அட்டாக் பண்றாங்க, அதே மாதிரி பிரதாப் சிங்கையும் போட்டு அட்டாக் பண்றாங்க. பிரதாப் சிங் கையில ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அதை வச்சுதான் இவங்களை கண்ட்ரோல் பண்றது ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவரும் துரத்திட்டு ஓடிட்டு இருக்காரு. அந்த பேய் மறைஞ்சு இவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இவர் கையில ஒரு பொருள் வச்சு கண்ட்ரோல் பண்றாருன்னு சொன்னா பாத்தீங்களா, சூலமா தான் அந்த பொருள் இருக்கு. அது மூலியமா இந்த பேயை நல்லா இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பேய் இருக்குல்ல, ஒழுங்கு மரியாதையே என்ன விட்டு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உன் ஃபேமிலியை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கு. இந்த பிரதாப் சிங்குக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு போல, அதை பத்திலாம் இவர் கவலைப்பட மாட்டாரு. எப்படியாவது பேயை வெளியே எடுக்கணும், இந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல இவர் மந்திரத்தெல்லாம் சொல்லி பேயை வெளியே எடுத்துட்டு இருக்காரு. அந்த பேய் இருக்குல்ல, நம்ம எப்படியும் வெளியே போயிடுவோம், இந்த பொண்ணை சாவ வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்குது. இப்ப பேய் உடம்பை விட்டு போயிருது. இந்த பொண்ணு அந்த இடத்துல பறந்துட்டு இருக்காங்கல்ல, பொத்துன்னு கீழே போய் விழுந்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவருமே ஃபீல் பண்றாரு. பேயை அடக்குறேன்னு இந்த பொண்ணை சாவடிச்சிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கதான் இந்த படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு பெரியவரை காட்டுறாங்க. இவர் பேரு டாக்டர் அகில் அப்படின்றது. இந்த அகில் எதையோ பார்த்து பயப்படுறாரு. வீட்டுக்குள்ள அமானுஷ்யமா நடக்குது. அதனால இந்த டாக்டர் அகில் இருக்காருல, இவரோட கார் எடுத்துட்டு வேகமா கிளம்புறாரு. அப்படி கிளம்பிட்டு இருக்கவர் யாருக்கோ கால் பண்றாரு. சீக்கிரமா அவரை வெளியெடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. யாரை வெளியே எடுக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ண சொல்றாருன்னா, பிரதாப் சிங்கை வெளியே எடுக்கிறதுக்கான ஏற்பாடு தான் பண்ண சொல்றாரு. இப்ப பிரதாப் சிங் மென்டல் பேஷண்டா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு போல. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. கடைசியா அவர் ஓட்டும் போது பேய் என்ன சொல்லியிருக்கோம், உன் ஃபேமிலியை நான் அழிச்சிருவேன்ற மாதிரி சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, அது வேற ஒரு உடம்பை யூஸ் பண்ணி இவரோட ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் சாவடிச்சிருது போல. இவர் தான் அதுக்கு காரணம்ன்ற மாதிரி போலீஸுங்க நினைக்கிறாங்க. இவர் சொல்ல வரதையும் நம்ப மாட்டாங்க. இவர் பேய் தான் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா போலீஸுங்க ஏத்துக்காம இவர் மேல கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிடுறாங்க. இவர் பேய் பிசாசுன்னு உளறிட்டு இருக்காருல, அதனால டாக்டரை பேசுறதுக்காக வர வச்சிருப்பாங்க. அந்த டாக்டர் தான் இந்த அகிலா இருப்பாரு. அகில் கிட்டயும் இவர் இந்த விஷயத்தை தான் சொல்றாரு. பேய் பிசாஸ்லாம் இருக்கு, அதுதான் இப்படி பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு அகில் இருக்காருல, நீங்க சொல்றத நான் நம்புறேனே வச்சுப்போம், ஆனா கோர்ட்ல இந்த விஷயம் எடுபடாது, நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க சீக்கிரம் வெளியே வரலான்ற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. அதாவது நீங்க மென்டல் பேஷண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருங்க, நீங்க எப்படியும் என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவீங்க, அதிகபட்சம் ஒரு 2-3 வருஷம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்ற மாதிரி நான் பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படிதான் இவர் மென்டல் பேஷண்ட் அப்படின்ற மாதிரி இவரோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல பிரதாப் சிங் கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் இவர் வந்துட்டு இருக்காரு. பிரதாப் சிங் என் வீட்லயே ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி பிரதாப் சிங்கும் சொல்றாரு. இவங்க 2 பேருமே உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில தான் இந்த அகில் இருக்கார்ல, இவரோட பையனை பத்தியும் மருமகளை பத்தியும் பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இந்த அகிலோட பையன் பேரு உதய் அப்படின்றது, பெரிய கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்காரு. மருமக பேரு ஆயிஷா அப்படின்றது. 2 பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பையனும் பிறக்கிறான். ரொம்ப சந்தோஷமா இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்பதான் ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரி அகிலும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா 2 பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல ரைடு மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் தான் காரை ஓட்டிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வேகமா ஓட்டிட்டு இருக்காங்க. இவ்வளவு வேகம்லாம் வேணாம், பொறுமையா போன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. கேட்காம இவங்களுமே ஜாலியா காரை ஓட்டிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து எதிர ஒரு பஸ் வருது. இவங்களுமே சடனா வண்டியை திருப்புறாங்க. முன்னாடி இருக்க கார்ல இடிச்சிடுறாங்க. இங்க பயங்கர ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட்ல இவங்க 2 பேருக்கு லைட்டா தான் காயப்படுது. ஆனா அந்த கார்ல இருக்க ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, பறந்து வந்து இவங்க காருக்கு பக்கத்துல விழுறாங்க. பயங்கரமா ரத்தம்லாம் ஊத்திட்டு இருக்கு. அதை பாக்குற இவங்களுமே பயந்து கத்துற மாதிரி நமக்கு காட்டுறாங்க.
அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. கண் முழிச்சவங்க அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு இறந்து போயிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க மேலதான் தப்பு இருக்கு. ஆனா போலீஸ் கிட்ட இவங்க தப்பு இல்லன்ற மாதிரி ஏதோ சமாளிச்சிடுறாங்க போல. இவங்க மேல எந்த ஒரு கேஸும் ஏற்பட்டிருக்காது. இவங்களுமே அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க. என்னதான் அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வந்தாலும் நம்மளால ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. எப்ப பாரு இவங்க டிப்ரெஷன்ல தான் இருக்காங்க. நிறைய டேப்லெட் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அந்த விஷயத்துல இருந்து இவங்களை வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாரு. உதய் ஒரு கம்பெனில வேலை பார்க்கறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த கம்பெனி முதலாளிக்கு வேற ஒரு இடத்துலயும் ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான கம்பெனி, ஆனா ரொம்ப வருஷமா அந்த இடத்துல செயல்படாம தான் இருக்கு. நீ போனா அந்த இடத்துல எல்லாம் செட் பண்ணிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ அந்த இடத்துக்கு போறியான்ற மாதிரி கேக்குறாரு. என்ன சார் இப்படி கேக்குறீங்க? கண்டிப்பா நான் போறேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. ஏன்னா ஒய்ஃபுக்கு ஒரு சேஞ்ச் வேணும்ன்ற மாதிரி இவர் நினைக்கிறாரு. அதனால தான் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்ற மாதிரி பாஸ் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. எப்பவுமே புதுசா ஒரு இடத்துக்கு போனா பழசெல்லாம் மறக்கலாம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதனால தான் இவரே வாலண்டரியா இந்த வேலையை நான் பண்றேன்ற மாதிரி பாஸ் கிட்ட கேட்டு வாங்கியிருப்பாரு. நம்ம புதுசா ஒரு ஊருக்கு போக போறோம், நமக்காக ஒரு இடத்தையும் தந்திருக்காங்க, சூப்பரா இருக்க போது, ஒரு சேஞ்சா இருக்கும்ன்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டாரு. கண்டிப்பா போணுமான்ற மாதிரி ஒய்ஃபு கேக்குறாங்க. நான் உனக்காக தான் இந்த வாய்ப்பையே வாங்கியிருக்கேன், கண்டிப்பா போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஒய்ஃபும் ஏத்துக்கிறாங்க. இப்ப பிளைட் பிடிச்சி இவங்க போற மாதிரி தான் பிளான் இருக்கும். இத பத்தி அப்பா கிட்ட சொல்லலான்ற மாதிரி இவரும் கால் பண்ணி சொல்லிட்டாரு. நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இப்ப ரகுராம் அப்படின்ற ஒரு நபர் உதயன்ற மாதிரி போர்டை பிடிச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் தான் உதய் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. எங்க நான் தான் உதய், என்ன கூட்டு போறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க போலன்னு சொல்லிட்டாரு. ஓஹோ, நான் கூட்டு போக வந்திருக்கிறது உதயா, அதுவே எனக்கு மறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ரகுராம பொறுத்த வரைக்கும் சட்டுன்னு எல்லாத்தையும் மறந்துடுவாரு. சாரி சார், என்னென்னமோ பேசிட்டேன், வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கார்ல இவங்களை கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஃபேக்டரியில இவரை ஏற்பாடு பண்ணிருக்காங்க போல. இப்ப இவருமே ஃபேக்டரியில ஒதுக்கி இருக்க இடத்துக்கு இவங்களை கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இவங்க வரதுக்குள்ளேயே இருட்டவே செஞ்சிருது. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு வீட்டுக்கிட்ட தான் கூட்டு வர்றாரு. இன்னும் பக்கத்துல பெருசா எந்த ஒரு வீடுமே இல்லன்ற மாதிரி ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. ஆமா, இங்க நிறைய வீடு இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த ரகுராமும் சொல்லிட்டாரு. சரி வீட்டுக்குள்ள போய் பாப்போன்ற மாதிரி இவங்களுமே வீட்டுக்குள்ள வந்து ஒவ்வொரு இடமா பாத்துக்கிட்டே வராங்க. மான் தலையெல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. நல்லா இருக்குன்ற மாதிரி பாத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நிறைய பேர் மொத்தமா வந்து இவங்களை பயம்புத்துறாங்க. எல்லாமே இந்த உதயோட ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. இவங்க வரதுக்கு முன்னாடி முன்கூட்டியே ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க போல. உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் உங்களுக்கு முன்னாடி கிளம்பி வந்தோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. இவரா சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்ட்டி பண்றத ஒரு சாங் மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஒய்ஃப் சுவிட்ச் எல்லாம் ஆன் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. நிறைய சுவிட்ச் ஒர்க் ஆக மாட்டேங்குது. எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் பண்ணணும் போலன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. நான் ரகுராம் கிட்ட சொல்றேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப படுக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேர் தயாராகிறாங்க. அப்பன்னு பார்த்து கரண்ட் போயிருது. என்ன கரண்ட் போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப வெளிய இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன வெளிய சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி ரெண்டு பேருமே பயந்துகிட்டே வாசல் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு ரகுராம் தான் இவங்களை பயம்புத்துறாரு. சார் கரண்ட் போயிருச்சுல, உங்களுக்கு டார்ச் லைட் தரலான்றதுக்காக வந்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுனாலும் என்ன கூப்பிடுங்க சார், நான் பக்கத்துல இருக்க வீட்டுல தான் இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த வீட்டுக்கு பக்கத்துலயே சின்னதா ஒரு வீடு இருக்கு, அங்கதான் ரகுராம் இருக்காரு போல. இப்ப ஆயிஷாவும் பக்கத்து வீட்டை கவனிக்கிறாங்க. அங்க ஒரு கப்பல் குடி இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. சாவியை கூட ஒழுங்கா வச்சிருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபை போட்டு திட்டிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதும் தெரியுது. நல்ல வேலை யாருமே பக்கத்துல இல்லன்னு நினைச்சேன், ஒரு கப்பல் இருக்காங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றதுக்காக வராங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சரி நம்மளும் படுக்கலான்ற மாதிரி இவங்க படுத்துறாங்க. இவங்க ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ நெருங்கி வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யாருன்னு தெரியல. இன்னைக்கு தானே ஃபேக்டரிக்கு முத நாளா போக போறாரு. இவருமே சீக்கிரமா போகணும்ன்ற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காரு. கிளம்பும் போது ஒய்ஃபுக்கு கிஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப பையன் எனக்கு கிஸ் அப்படின்ற மாதிரி கேட்கறான். உனக்கு இல்லாமையா அப்படின்ற மாதிரி இவரும் பையனுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப பையன் இருக்கான் பாத்தீங்களா, பொம்மையெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா வெளியெல்லாம் போக கூடாது, இங்கே தான் விளையாடணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உள்ள வந்து துணியெல்லாம் மடிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பையன் காணாம போயிருக்கான். எங்க போனான்ற மாதிரி இவங்க தேடி வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க ஒரு பொண்ணு இருக்கா. அந்த சின்ன பொண்ணு கூட சேர்ந்து தான் பையன் விளையாடுறான். அந்த பொண்ணு பேரு சுக்கி அப்படின்றது. அந்த சுக்கி விளையாடிட்டு இருக்கும் போதே சுக்கியோட அம்மா இங்க வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நான் கிளம்புறேன்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு இங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இந்த ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மாசமா செயல்படாம இருந்திருக்கும். இவருமே ஆளுங்களை வச்சு வேலையை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறாரு. இப்ப ஆளுங்க கிட்ட வேலையை பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்ப மேல ஒரு கிரேன் போயிட்டு இருக்கு. நிறைய பொருள் எல்லாம் தூக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு பெல்ட் அறுந்துறது போல பொத்துன்னு கீழே விழுது. நல்ல வேலையே இவங்க எல்லாருமே தப்பிச்சிடுறாங்க. இப்ப இவருமே ஆபரேட்டரை போட்டு திட்டுறாரு. சார் நான் எதுவுமே பண்ணல சார், பெல்ட் எப்படி அறுந்ததுன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கு உதய என்ன சொல்றாருன்னா, ரொம்ப மாசம் செயல்படாத ஃபேக்டரி முன்ன பின்னதான் இருக்கும், நீங்க தான் அதெல்லாம் பார்த்துட்டு வேலையை கவனிக்கணும், முதல்ல எல்லாத்தையும் சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப வீட்டுல இருக்க ஒய்ஃப் நமக்கு காட்டுறாங்க. டிவி பார்க்கலாம்னு ஆன் பண்ணா டிவி ஆன் ஆக மாட்டேங்குது. எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, அதை சரி பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. திரும்பி ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி ஞாபகப்படுத்துறாங்க. நான் ரகுராம் கிட்ட சொல்றேன், சீக்கிரமா அவன் பாத்துருவான் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு.
இப்ப இவங்க புக்காவது படிக்கலான்ற மாதிரி புக் உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க. அப்படி படிக்கும் போதுதான் டிவில யாரோ கிராஸ் பண்ணி போற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. ஜன்னல் பக்கம் தான் யாரோ கிராஸ் பண்ணி போன மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரு போயிருப்பான்ற மாதிரி இவங்களுமே ஜன்னல் கிட்ட வந்து பாக்குறாங்க. யாருமே போன மாதிரி தெரியல. அப்புறம் எதுக்காக அப்படி தோணுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வேற ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. இப்பயும் எதர்ச்சியா டிவியை பார்க்கும் போது யாரோ இவங்களுக்கு பின்னாடி கிராஸ் பண்ண மாதிரி தெரியுது. இவங்க இந்த வாட்டி செம்மையா பயந்துடுறாங்க. இவங்க பக்கத்துல காஃபி வேற வச்சிருப்பாங்க. அதெல்லாம் தட்டி கீழே சிந்திடுறாங்க. இப்ப அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஒரு சின்ன பொண்ணு வந்து நிக்கிறா. அதாவது அன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தாங்கல்ல, அந்த பொண்ணு தான் வந்து நிக்கிறா. நீ எப்ப வந்தன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கிட்ட பேசுறாங்க. இப்ப பையன் சாப்பிட ஏதாவது வேணும்னு கேக்குறான். இவங்க ரெண்டு பேருக்குமே பாப்கார்ன்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. இந்தாங்க சாப்பிடுங்கன்ற மாதிரி வைக்கிறாங்க. இந்த பொண்ணு எடுக்கவே மாட்றா. ஏன் எடுக்க மாட்ற, நீயும் எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கூட இந்த பொண்ணு எடுக்காம தயங்கிக்கிட்டே இருக்கா. அப்பன்னு பார்த்தா அம்மா இங்க வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நான் போயிட்டு வரேன்ற மாதிரி இந்த பொண்ணுமே வேகமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப ரகுராம் ரெண்டு பேரை கூட்டு வந்திருக்காரு. ஒருத்தங்க பேரு மங்களா அப்படின்றது வீட்டு வேலை எல்லாம் பார்ப்பாங்க. இன்னொருத்தர் எலக்ட்ரீஷியனா இருப்பாரு. இப்ப எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் ஜன்னல் வழியா ஒரு லேடி அங்க இருக்கிறத பாக்குறாங்க. பக்கத்து வீட்டு லேடின்னு தெரிஞ்சோன்னா பேசுறதுக்காக வெளியே வந்துடுறாங்க. அந்த லேடியோட பேர் என்னன்னு கேக்குறாங்க. அவங்களுமே ஊர்மிளான்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, பக்கத்துல பேசுறதுக்கு நீங்களாவது இருக்கீங்களே, அப்பப்ப வீட்டு பக்கம்லாம் வாங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதுக்கு ஊர்மிளா இருக்காங்கல்ல, என்னால அப்படி வரலாம் முடியாது. ஏன்னா அடுத்தவங்க கிட்ட பேசுறது என்னோட ஹஸ்பண்டுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது இவங்க ஹஸ்பண்ட் மனோகர் அப்படின்றவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பயங்கரமா குடிச்சிருக்காரு. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்குள்ள வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஈரனை பார்த்தோம் முறைக்கிறாரு. என்ன இவர் எப்படி இருக்காருன்ற மாதிரி ஆயிஷாவும் யோசிக்கிறாங்க. இப்ப ஈர வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, சார் பழைய போட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்கு, இதை பேசாம நான் ஸ்டோர் ரூம்ல போட்டுறவான்னு கேட்கிறாரு. அப்பதான் இவரோட பாஸ் சொன்னது ஞாபகம் வருது. அந்த கம்பெனி எனக்கு ரொம்ப நெருக்கமானதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால ஹீரோ இருக்கார்ல, ஸ்டோர் ரூம்ல எல்லாம் போட வேணாம், பக்கத்து ரூம்ல மாட்டி வச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவருமே எடுத்துட்டு போறாரு. இப்ப ஹீரோவும் ஒய்ஃபுக்கு கால் பண்ணிட்டாரு. நீயும் பையனும் ரெடியா இருங்க, வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வெளியே போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப மேக்கப் எல்லாம் பண்ணலான்ற மாதிரி கண்ணாடியை பார்த்து மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணாடியில இவங்க உருவம் வித்தியாசமா தெரியுது. இவங்க செம்மையா பயந்துடுறாங்க. அப்பதான் ஹஸ்பண்டும் இந்த இடத்துக்கு வராரு. என்னாச்சு, ஏன் இப்படி இருக்குன்ற மாதிரி கேட்கிறாரு. கண்ணாடியில பேய் மாதிரி உருவம் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது ஹஸ்பண்ட் நம்ப மாட்டாரு. உனக்கு அந்த மாதிரி தோணி இருக்கும், ஃப்ரீயா விடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி வெளியே வராங்க. பையன் ரொம்ப நாளா சைக்கிள் கேட்டுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வாங்கி தந்துடலான்ற மாதிரி இவரும் வாங்கி தந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு எல்லாம் போய் சாப்பிடுறாங்க. நைட்டு ரெண்டு பேருமே இன்டிமேட்டா இருந்துட்டு படுத்து தூங்குறாங்க. இப்ப உதய்க்கு போன் கால் வருது. ஃபேக்டரியில ஒரு ப்ராப்ளம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இவரும் கிளம்புறாரு. என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே கிரேன்ல ப்ராப்ளம் வந்தது பாத்தீங்களா, அதே மாதிரி ப்ராப்ளம் வந்து பொருள் விழுந்திருக்கும், ஒரு நபர் மேல விழுந்திருக்கும். அவர் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. அடிப்பட்டவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலான்ற மாதிரி தூக்கிட்டு போறாங்க. இப்ப ஆயிஷாக்கு பக்கத்து வீட்ல இருந்து சவுண்ட் கேக்குது. இவங்களுமே பாக்குறதுக்காக வராங்க. பக்கத்து வீட்ல மனோகர்னு ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஒய்ஃபை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. சந்தேகப்படுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. தினமும் குடிச்சிட்டு ஒய்ஃபை திட்டுவாரு போல. இவர் திட்டிட்டு இருக்கிறத ஈரன் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, ஒரு பார்வை ஈரனை பாக்குறாரு. இவங்க சட்டுன்னு அங்க இருந்து விலகிடுறாங்க. இப்ப மேற்கொண்டு படுக்கலாம்னு நினைக்கும் போது திரும்பி வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா எல்லா பொருளும் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. பொருள் ஆட்டோமேட்டிக்கா கீழலாம் விழுது. என்ன ஆட்டோமேட்டிக்கா பொருள் கீழலாம் விழுதுன்ற மாதிரி பயப்படுறாங்க. அமானுஷ்யமா நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. காலையில காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்டு இவங்க கண்முழிக்கிறாங்க. ஹீரோ தான் வந்திருக்காரு. ஃபேக்டரியில என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. ஃபேக்டரியில இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழியிலேயே அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சீக்கிரமா நான் கிளம்பணும்ன்ற மாதிரி இவர் குளிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நைட்டு இந்த வீட்டுல அமானுஷ்யமா நடந்ததுங்க, நம்ம பேசாம வேற வீட்டுக்கு போயிடலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன் கற்பனையா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஃபேக்டரியிலேயே ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கு, நீ வேற என்ன டார்ச்சர் பண்ணாதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃபேக்டரியில நடக்கிற பிரச்சனைக்கும் இங்க நடக்கிற பிரச்சனைக்கும் ஏதோ காரணம் இருக்கு போலங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எந்த காரணமும் கிடையாது, நீ தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசி என்ன கோவப்படுத்தாதன்ற மாதிரி ரொம்ப திட்டிடுறாரு. ரொம்ப திட்டினதுக்கு அப்புறம் தான் இவருக்கே அவசரப்பட்டுட்டுமா அப்படின்ற மாதிரி தோணுது. திட்டினதுக்காக இவங்க கிட்ட சாரி எல்லாம் கேட்கிறாரு. நான் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வரேன், வெளியே போலான்ற மாதிரி கிளம்புறாரு. இந்த சின்ன பையன் அந்த சுட்கி கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கான். அப்பதான் தாத்தா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. தாத்தா இந்த பையனுக்கு சாக்லேட் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. என் ஃப்ரெண்டு சுட்கிக்கும் சாக்லேட் தாங்க அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பையன் அந்த பொண்ணுக்கும் சேர்த்து சாக்லேட் எல்லாம் வாங்கிடுறான். இப்ப இவருமே உள்ள வந்து வெயிட் பண்ணலாம் நினைக்கிறாரு. அப்பதான் மருமக மாத்திரை எடுக்கிறத கவனிக்கிறாரு. டிப்ரெஷனுக்காக தான் இந்த மாத்திரை எடுக்கிறாங்கன்னு தெரிய வருது. என்னமா திரும்பி இந்த மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இவங்க தயங்கிக்கிட்டே சொல்றாங்க. வீட்டுல நிறைய நடக்குது பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. நான் உதய் கிட்ட சொன்னா நம்பவே மாட்டான்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரி ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி இவர் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஃபேக்டரியில ஒருத்தர் இறந்து போனதுனால போலீஸ் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்பா இருக்காருல, பையனை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஏற்கனவே ஆயிஷாவா அந்த மாத்திரையை ஸ்டாப் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம், இப்ப திரும்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டா,
நீ வேற ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட அப்பா பேசிட்டு கிளம்புறாரு. இப்ப வீட்டுல ஆயிஷா இருக்கும் போது வெளிய இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக வராங்க. பயந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு உருவம் இவங்க உடம்புக்குள்ள போயிருது போல. இவங்க பேய் பிடிச்ச மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி காலையில நடக்கிறத காட்டுறாங்க. ஏதோ கனவு வந்த மாதிரி இவங்க கண்ணெல்லாம் திறக்கிறாங்க. இப்ப ஆபீஸ்ல இருந்து ஹஸ்பண்டும் கால் பண்ணிட்டாரு. இன்னைக்கு ஃபிஷ் மட்டும் செய்தியான்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு தான் ஃபிஷ் செய்யறது பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்லன்ற மாதிரி சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அதுக்காக தான் கேக்குறேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவங்களுக்கு ஃபிஷ்லாம் சுத்தமா செட்டே ஆகாது. இவங்க மூக்கெல்லாம் மூடி தான் இந்த இடத்துல சமையல் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களுமே ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. வைஃபை ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் இப்படி பண்றாரு. வீடு முழுக்க மீன் ஸ்மெல்லாம் வருது இல்ல, அதனால இவங்களுமே ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் எல்லா பக்கமும் அடிச்சிட்டு இருக்காங்க. நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ மட்டும் கண்முழிக்கிறாரு. இவங்க மாத்திரலாம் எடுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நம்ம குப்பை தொட்டியில போடணும்னு நினைக்கிறாரு. இப்ப டாய்லெட்ல போட்டு இவர் ஃப்ளஷ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. காலையில சமயம் ஆயிஷாவும் என்னென்ன வேலை பார்க்கணும்னு வேலைக்காரி கிட்ட சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எதிர ஒருத்தர் கத்தியோட வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்து இவங்க செம்மையா பயத்துல கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப வேலைக்காரி இருக்காங்கல்ல, அம்மா நான் தான் வர சொன்னேன், இங்க கத்தியெல்லாம் ஷார்ப் பண்ணோம்ல, அதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த நபர் மூலியமா கத்தியெல்லாம் ஷார்ப் பண்ணிக்கிறாங்க. ஈரன் மாத்திரை போடலாம் நினைக்கும் போது மாத்திரை வீட்டுல இல்ல. அதனால இவங்களுமே ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து மாத்திரை எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இப்ப போட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயம் இந்த சின்ன பையன் எனக்கு பசிக்குது, எனக்கு பாப்கார்ன் செஞ்சு தாங்கன்னு கேக்குறான். எனக்கு பாப்கார்ன்லாம் செய்ய தெரியாதுன்ற மாதிரி வேலைக்காரி சொல்றாங்க. அதெல்லாம் சிம்பிள் தான், நீங்க செய்யுங்கன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். சரி பண்றன்ற மாதிரி இவங்களும் அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இன்னும் ஸ்டவ் ஆனே பண்ணல. ஆனா அதுக்குள்ள மூடி இருக்கு பாத்தீங்களா, பயங்கரமா ஆடிட்டு இருக்கு. என்ன மூடி ஆடிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மூடி பறந்து இவங்க மேல இடிக்கிற மாதிரி வருது. நல்ல வேலையே இவங்க பையனையும் காப்பாத்திட்டு கீழே போய் விழுறாங்க. இப்பதான் ஈரனும் வீட்டுக்கு வராங்க. இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த வீட்டுல ஏதோ தப்பு இருக்குமா, நான் ஸ்டவ் ஆனே பண்ணல, ஆனா மூடி இந்த மாதிரி பறந்துச்சு அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீயும் பேய் இருக்குன்றத நம்புறியா, இந்த வீட்டுல உண்மையிலேயே ஏதோ இருக்கு, என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா ஏத்துக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஈரனும் புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப அந்த லேடி இருக்காங்கல்ல, பேய் ஓட்டுற ஒரு நபர் எனக்கு தெரியும், அவரை பாக்குறதுக்கு போலான்ற மாதிரி அவர்கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. அவருமே என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. சில விஷயங்கள்லாம் வீட்டுல பண்ணுங்க, பெரிய பிரச்சனை வந்தா எனக்கு கால் பண்ணுங்க, நான் கண்டிப்பா வரேன்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டு அட்ரஸ் தந்துட்டு போங்கன்ற மாதிரி இவங்க கிட்ட அந்த அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. இவங்க வீட்டுல ஒரு மாட்டோட தலையை வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, இந்த வேலைக்காரி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த மாட்டோட தலை லைட்டா அசையுது. என்ன ஆட்டோமேட்டிக்கா அசையுதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சட்டுன்னு அந்த மாட்டோட தலை இருக்குல்ல, இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி வருது. இவங்க கொடூரமா இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இப்ப வெளியே போயிட்டு ஈரன் வீட்டுக்கு வராங்க. இவங்க இறந்து போயிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி கத்துறாங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இவங்க வீட்டுல ஒரு கொலை நடந்திருக்கிறதுனால போலீஸும் கூப்பிட்டு விசாரணை பண்றாரு. ஃபேக்டரியில ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. இப்ப வீட்டுல வேலைக்காரி இறந்து போயிருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி கேக்குறாரு. சரி இப்போதைக்கு கிளம்புங்க, எப்ப கூப்பிட்டாலும் வர மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி இவங்களை அனுப்பி வச்சிடுறாரு. அந்த சாமியார் தேவைப்பட்டா வரன்ற மாதிரி சொன்னார்ல, இப்ப அவங்க வீட்டுக்கு போலான்ற மாதிரி இவரும் வழியெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இப்ப கதவை தட்டினா ரகுராம் தான் கதவை திறக்கிறாரு. இது இந்த அட்ரஸ் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்லையே அப்படின்ற மாதிரி ரகுராம் சொல்றாரு. ரகுராம்க்கு சட்டுன்னு மறக்கும்ல, அதனால தான் அட்ரஸையே மறந்து இப்படி சொல்றாரு. என்ன இவர் இப்படி சொல்றாருன்ற மாதிரி இந்த சாமியார் யோசிச்சுக்கிட்டே நடக்கிறாரு. அப்பதான் இவரோட தாயத்து காணாம போயிருக்கிறது இவருக்கு தெரியுது. தாயத்து எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் லைட்டா பயப்படுறாரு. சரி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்ப ஏதோ ஒரு உருவம் இவரை ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த உருவம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல இவரை அட்டாக் பண்ணிருது. இவர் மரத்துல மாட்டின மாதிரி கொடூரமா இந்த இடத்துல செத்து போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸ் இந்த இடத்துக்கு வந்து என்ன ஏதுன்ற மாதிரி பாக்குறாங்க. இவர்கிட்ட ஈரன் வீட்டு அட்ரஸ் இருக்கிறது தெரிய வருது. இந்த சாமியார் கிட்ட இவங்களுக்கு ஈரனோட அட்ரஸ் கிடைக்குது. ஈரன் கடைசியா தந்தாங்கல்ல, அது மூலியமா இவங்க ஈரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த சாமியார் இறந்து போனதை பத்தி எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சாமியார் இறந்து போனதுக்கு இங்க எதுக்காக விசாரணை பண்றதுக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரி ஹீரோ கோவமா கேக்குறாரு. இவங்களுமே இப்பதான் அட்ரஸ் கிடைச்ச விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அப்ப கேட்டுட்டு இருக்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நான் தான் ஒரு சாமியார் கிட்ட போனேன், அவர் தான் வீட்டுக்கு வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக சாமியார் கிட்ட எல்லாம் போனன்ற மாதிரி ஹஸ்பண்டா இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காரு. ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறத பத்தி அப்பா கிட்ட இவருமே புலம்புற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அப்பா இருக்காருல, அவளால ஒரு பொண்ணு இறந்து போனதா அவ பாத்திருக்கா, அந்த பொண்ணோட ஆன்மா தான் இவளை டிஸ்டர்ப் பண்றதா இவன் நினைக்க கூட வாய்ப்பு இருக்கு, நீ அவளோட சந்தோஷத்துக்காக ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்து பாத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரி இவங்களுமே டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. செக் பண்ண டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, எந்த ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரி தெரியல, நீ ஜாலியா அவங்க கூட கொஞ்சம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணு, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஒரு டான்ஸ் ஃபங்க்ஷனுக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. இவங்க டான்ஸை சுத்தமா
சுத்தமா என்ஜாய் பண்ண மாட்டாங்க, அந்த இடத்துல சோகமாவே தான் நின்னுட்டு இருக்காங்க. இந்த வீட்ல தான் ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி ஆயிஷா நினைக்கிறாங்க. இப்ப பக்கத்து வீட்டை சேர்ந்த ஊர்மிளா கிட்ட பேசுறாங்க. எங்களுக்கு முன்னாடி இந்த வீட்ல யார் இருந்தாங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ரொம்ப வருஷமா இந்த இடம் பூட்டி தான் கிடந்தது, நீங்க தான் வந்திருக்கீங்க, ஃபேக்டரி ஆளுங்க தான் இங்க தங்குவாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது மனோகர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவகிட்ட பேசாதன்னு சொன்னா கேட்க மாட்டியா, வீட்டுக்கு வான்ற மாதிரி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. என் ஒய்ஃபு கிட்ட பேசின அவ்வளவுதான்ற மாதிரி இவங்க கிட்டயும் வார்னிங் எல்லாம் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஈவினிங் டைம் வீட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கும் போது இவங்க உடம்புக்குள்ள ஏதோ பூந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ரகுராம் இருக்காருல, நான் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க வித்தியாசமா உட்காந்துட்டு இருக்கிறதுனால என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் போனதுக்கு அப்புறம் இவங்க இருக்காங்கல்ல, மீனை பாக்குறதுக்காக வராங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு மீன் எடுத்து கொடூரமா அதை சாவடிக்கிறாங்க, துண்டு துண்டா அதை கட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த மீன் எடுத்து இவங்க சாப்பிடுறாங்க. இவங்களுக்கு மீன்னாலே பிடிக்காது, ஆனா இப்ப சாப்பிடுறாங்க. அப்பதான் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு ரகுராம் இந்த இடத்துக்கு வராரு. இவங்க பண்றதெல்லாம் பார்த்து பயத்துல கத்திக்கிட்டே ஓடிடுறாரு. ஒய்ஃப் சோகமாவே இருக்காங்கல்ல, அதை பத்தி இவர் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்டிமேட்டா இருந்தா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும், நீ கொஞ்சம் சந்தோஷமா அவ கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்களுக்காக பூவெல்லாம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இவங்களுமே வாங்கன்ற மாதிரி நல்லா தான் பேசுறாங்க. உங்களுக்காக தான் டின்னர் ரெடி பண்ணிருக்கேன், சாப்பிடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. என்ன மீன் செஞ்சிருக்கியா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இவரும் எடுத்து சாப்பிடுறாரு. பார்த்தா அது வளர்க்குற மீன் மாதிரி இவருக்கு தெரியுது. மீன் தொட்டிலையும் எந்த ஒரு மீனுமே இல்லைன்றது இவருக்கு தெரிய வருது. அந்த மீன் தான் செஞ்சிருக்கா போல அப்படின்ற மாதிரி இவர் வாந்திலாம் எடுத்துட்டு இருக்காரு. ஆயிஷா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, ஏன் எதுக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவர் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப திரும்பி பார்த்தா ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, சாரி எல்லாம் கட்டிட்டு கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இவங்க சட்டுன்னு லாக் பண்ணி இவரை பெட்ல பிடிச்சு தள்ளி விடுறாங்க. இன்டிமேட்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இன்டிமேட்டானா நார்மலா இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஆர்ஷா இவர் கூட ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வலியால கத்திட்டு இருக்காருல, இந்த சவுண்ட் ரகுராமுக்கு கேக்குது. கதவை தட்டினா கதவை யாரும் திறக்க மாட்டாங்க. சரி ஜன்னல் வழியா எட்டி பார்க்கலான்ற மாதிரி இவரை எட்டி பார்க்கறதுக்காக வராரு. சட்டுன்னு அந்த இடத்துல ஹீரோயின் பேய் மாதிரி இவரை பயன்படுத்துறாங்க. இவர் ஓடிடுறாரு. இவன் நார்மலா இல்லப்பா, ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இப்படி மாறி இருக்கா, நீ வெளியே கூட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவருமே ஒய்ஃப் இப்ப நார்மல் நிலைமையில இருக்காங்களான்னு பேச்ச கொடுக்குறாரு. ரொம்ப நார்மலா தான் ஒய்ஃப் பேசுறாங்க. நைட்டு நடந்த எதுவுமே ஒய்ஃபுக்கு ஞாபகம் இல்லைன்றது இவருக்கு தெரிய வருது. நீ வீட்லயே இருக்கல்ல, இன்னைக்கு எதுக்கு என்னோட ஆபீஸ்க்கு நீ வரக்கூடாதுன்னு கேக்குறாரு. சரி நம்ம 3 பேருமே போலான்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. நான்லாம் வரல, நான் இங்கேயே இருக்கன்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான். சரி சுட்கியோட அம்மாவை பாத்துக்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பையனை மட்டும் நான் ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன்ற மாதிரி இவங்க மட்டும் வெளியே வராங்க. நீங்க கொஞ்சம் பையனை பாத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்ற மாதிரி ஊர்மிளா சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் ஆபீஸ்க்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த இடத்துல உட்காந்துக்கோ, எது வேணாலும் பியூன் கிட்ட கேளு, எனக்கு கொஞ்சோண்டு வேலை இருக்கு, நான் அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கிறத கண்ணாடிக்கு இந்த சைடுல இருந்து இவங்களுமே கவனிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் இப்படியே கவனிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல, இந்த ரூம்ல இருக்க மத்த விஷயத்தெல்லாம் பாக்குறாங்க. பக்கத்து ரூம்ல இருக்க மத்த விஷயத்தெல்லாம் பாக்குறாங்க. பூஜை நடந்த மாதிரி போட்டோ இருக்கு. அந்த போட்டோல பார்த்தா மனோகர், ஒய்ஃப், பொண்ணுன்னு 3 பேருமே இருக்காங்க. இத பாக்குற இவங்க இருக்காங்கல்ல, பியூனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த போட்டோல எப்படி இவர் இருக்காரு, இவர் இந்த ஃபேக்டரியில வேலை பார்த்தாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா மேடம், மேனேஜரா வேலை பார்த்தாரு, பாவம் செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எது செத்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆமா மேடம், ஃபேமிலியோட விஷம் குடிச்சு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் திருன்னு முழிக்கிறாங்க. இப்ப அவங்க கிட்ட தானே குழந்தைய வேற ஒப்படைச்சிட்டு வந்திருக்கோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே வீட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வீட்டை நோக்கி ஓடி தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்திருக்க மாட்டாரு, அதனால தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த சுட்கின்ற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இந்த பையன் கிட்ட விளையாடுற மாதிரி இந்த பையனை தண்ணிக்குள்ள முக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறா. இவங்களுமே ஏறக்குறைய கேட்டு கிட்ட ஓடி வந்துடுறாங்க. அப்ப இந்த பொண்ணு அந்த பையனை விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறா. இவங்க வந்து பார்க்கும்போது பையன் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியல. பையன் எங்க போனான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு போனாதான் பதில் கிடைக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே அந்த வீட்டுக்குள்ள வராங்க. பார்த்தா வீடு பாலடைஞ்ச மாதிரி இருக்கு. இன்னும் இவ்வளவு பாலடைஞ்ச மாதிரி இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க எப்பயோ செத்து போயிட்டாங்க, இவ்வளவு நாள் இவங்க ஆன்மாவை தான் பார்த்திருக்காங்க போல. இப்ப இந்த இடத்துல விழுந்து கிடக்கிற எல்லா பொருளையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பேப்பர் எடுக்கும் போதுதான் இவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இந்த மனோகர் அங்க மேனேஜரா வேலை பார்த்திருப்பாரு. அப்படி வேலை பார்த்தா அங்க இருக்க ஓனரை நிறைய ஏமாத்தி இருப்பாரு. 30 லட்ச ரூபா வரைக்கும் என்ன ஏமாத்திருக்க, நீ சீக்கிரமா அந்த காசை எனக்கு தரணும், அப்படி தரலன்னு வச்சுக்கோயேன் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் அந்த ஓனர் மிரட்டி இருப்பாரு. 30 லட்ச ரூபாயும் இவர் செலவுலாம் பண்ணிருப்பாரு. இப்ப 30 லட்ச ரூபாய் எப்படி அடைக்கிறதுன்னு இவருக்கு சுத்தமா தெரியல. பொண்ணுக்கு விஷத்தை தந்துடுறாரு. பொண்ணுக்கு என்ன தந்தீங்கன்ற மாதிரி ஒய்ஃப் கேட்டுட்டு இருக்காங்க. விஷம் தான் தந்தேன், நீயும் இந்த விஷத்தை குடி, நானும் விஷத்தை குடிச்சு சாவரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
30 லட்சம் ரூபாயை ஏமாத்திட்டேன், இப்ப திரும்பி என்னால செட்டில் பண்ண முடியாது, நம்ம எல்லாருமே சாவது தான் ஒரே வழின்ற மாதிரிலாம் இவர் புலம்பிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல 3 பேருமே விஷத்தை குடிச்சு இறந்து போயிருப்பாங்க. நடந்த எல்லா விஷயமும் ஈரனோட கண் முன்னாடி தெரியுது. ஈரனோ ஷாக்கிங்கா இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஈரன் ஒரு பொண்ணை சாவடிச்சாங்கல்ல, அவளோட பேய் தான் வந்திருக்குன்ற மாதிரி நம்மள நம்ப வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையில இவங்க 3 பேர் தான் பேயா டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஃபேக்டரியில யாருமே நிம்மதியா இருக்க கூடாதுன்றதுக்காக தான் இவங்க டார்ச்சர்லாம் பண்ணிருப்பாங்க. நாங்க வாழ வேண்டிய வாழ்க்கையை வேற ஒருத்தங்க வாழுவாங்க, அதை பார்த்துட்டு இருக்க முடியுமா, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி இந்த பேய்ங்க சொல்லுதுங்க. பேய்ங்க வீட்லயும் டார்ச்சர் பண்ணுவாங்க, ஃபேக்டரியிலயும் ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ 3 பேய்ங்களும் சேர்ந்த மாதிரி இவங்களை அட்டாக் பண்ணுது. ஒரு ஸ்டேஜ்ல 3 பேயும் இவங்க உடம்புக்குள்ள இறங்கிருது போல இவங்க வித்தியாசமாலாம் நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒய்ஃப் ஃபேக்டரியை விட்டு ஓடி போனதா ஆளுங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோவோட அப்பாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன இப்படி விழுந்து கிடக்குறா அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு வந்து பெட்ல எல்லாம் படுக்க வச்சிடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்க டாக்டரா இருக்காரு பாத்தீங்களா, அந்த டாக்டரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அவர் ஊசி போறதுக்காக வராரு. ஆனா இவங்க ரொம்ப வயலண்டா அவரை அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுமே கஷ்டப்பட்டு இந்த இடத்துல ஊசி எல்லாம் போடுறாங்க. இருந்தாலுமே இந்த இடத்துல பொருள்லாம் ஆட்டோமேட்டிக்கா பறக்குது. இவங்க மேல வந்து இடிச்சிட்டுலாம் இருக்கு. இத பாக்குற அப்பா வேகமா கிளம்பி இருப்பாரு. நம்ம பிரதாப் சிங்கை கூட்டு வரலான்றதுக்காக தான் பிரசன்ட்ல அப்பா பிரதாப் சிங்கை கூட்டு வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா கத்தியெல்லாம் ஷார்ப் பண்ற மாதிரி ஒருத்தன் இருந்தான்ல, இப்ப வீட்டுக்குள்ளே இவன் வந்துட்டு இருக்கான். அங்க ஈரன் பேயா இருக்காங்கல்ல, இவன் வச்சிருக்க எல்லா கத்தியை வச்சு இவனை அட்டாக் பண்றாங்க. இவன் கொடூரமா செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் தான் பிரதாப் சிங் இந்த இடத்துக்கு வராரு. ரொம்ப வயலண்டான பேய்ன்றதை இவருமே ஃபீல் பண்றாரு. அவங்க கண்ணு மூடி படுத்துட்டு இருக்காங்க. இவருமே பேயை வெளியே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொருளை எடுத்து பக்கத்துல கொண்டு போயிட்டு இருக்காரு. சட்டுன்னு அவங்க கண் முழிச்சிடுறாங்க. கயிறு எல்லாத்தையும் அறுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப அறுத்து ஹஸ்பண்டையும் பிரதாப் சிங்கையும் பறக்க விட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் அடிச்சிட்டு இருக்கும் போது இவங்க திடீர்னு நார்மலா மாறிடுறாங்க. சாரின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. என்ன எதுவும் பண்ணிடாதீங்கன்ற மாதிரி பிரதாப் சிங் கிட்ட கெஞ்சுறாங்க. இப்படி மாறி மாறி இவங்க நடந்துட்டு இருக்காங்க. ஆளுங்க அசரும் போது இவங்க பேயா மாதிரி எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு வெளியே ஓடுறாங்க. என் மருமகளை எப்படியாவது காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் அவர் கேட்கிறாரு. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் இவர் பின்னாடி போனோன்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அவங்க இருக்காங்கல்ல, ஒரு பகுதியில இருந்து குதிக்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அதாவது மலை பகுதியில இருந்து குதிக்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிடாத, நில்லுன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு. குதிக்கிற மாதிரி போனவங்க குதிக்காம ஒரு இடத்துல நிக்கிறாங்க. இப்ப நார்மலா மாறின மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நீ ஓகே தானே ஆயிஷா அப்படின்ற மாதிரி இவரும் பக்கத்துல வராரு. கட்டிலாம் பிடிக்கிறாரு. பக்கத்துல போகாதன்ற மாதிரி பிரதாப் சிங் சொல்றாரு. அப்ப திடீர்னு அவங்க பேயா மாதிரி என்ன பண்றாங்கன்னா ஹஸ்பண்டை தூக்கி விசிறாங்க. இவர் பறந்து கீழே விழுற மாதிரிலாம் போயிட்டு இருக்காரு. நல்ல வேலையா பிரதாப் சிங் காப்பாத்துனதுல இவர் தப்பிச்சிடுறாரு. இப்ப பிரதாப் சிங்கை இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, பக்கத்துல வந்து இவர் அட்டாக் பண்றாங்க. இப்ப இவருமே மலையில தொங்கிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்காரு. எப்படியாவது ஹஸ்பண்ட் கிட்ட இந்த ஆயுதத்தை தரணும்ன்ற மாதிரி தூக்கி போடுறாரு. இந்த ஆயுதத்தை வச்சு எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோ கிட்ட ஆயுதம் வந்துருது இல்ல, ஆயுதத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுதான் கேப்ன்ற மாதிரி பிரதாப் சிங் ஏறி வராரு. இப்ப இவருக்கு பக்கத்துல வந்து சப்போர்ட்டிவா புடிச்சுக்கிறாரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஆயுதத்தை வச்சு கண்ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல உடம்புக்குள்ள இருக்க பேய்லாம் உள்ள வந்துருதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பேய்லாம் வெளியே வந்ததுல இவங்க ரொம்ப நார்மலா மாறிடுறாங்க. இவருமே அந்த பேயெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. பேய்க்கு மோட்சம் வாங்கி தரத்தானே இவரோட வேலை, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி ஆளுங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், இந்த பேய்க்கு மோட்சம் வாங்கி தந்துட்டேன், இதுக்கப்புறம் இந்த பேய்னால உங்களுக்கு ப்ராப்ளம் வராது, இது நிம்மதியா போயிடும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்போ ஒரு இடத்துல ஓபன் பண்ணி ஒரு ஒலியை பறக்க விடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்பாடா, பேய் பிரச்சனை இதுக்கப்புறம் இல்லைன்ற மாதிரி இவங்க எல்லாருமே நிம்மதி ஆகுறாங்க. இதோடைய ஹாப்பியா இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.